பாஸ்கராதிச்சேது ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாத் சங்கராத் ஞானமன்பிச்சேத் மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத். இந்த ஸ்லோகம் யாரிடத்தில் நாம் என்னென்ன பேறுகளை பெற வேண்டும் என்று கூறுகிறது. சூரியனிடத்திலிருந்து ஆரோக்கியத்தையும், அக்னி பகவானிடத்தே செல்வத்தையும், சிவபெருமானிடத்தே ஞானத்தையும், ஜனார்தனான ஸ்ரீமன் நாராயணனிடத்தே மோட்சத்தையும் பெற வேண்டும். இவற்றுள் முதலில் பேசப்படுவது ஆரோக்கியம். யாருக்குமே ஆசை நீண்ட ஆயுள் வேணும், இருக்கும் நாள் வரை ஆரோக்கியத்துக்கு குறைவில்லாமல் வாழ வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க நோய் நொடியற்று இருக்க வேண்டும், ரோகம் கூடாது. கொன்னு உயிருண்ணும் விஷாதி பகை பசி தீயனவெல்லாம் நின்னு உலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர் போந்தார் என்று நம்மாழ்வாருடைய பாடல். கொன்று உயிருண்ணும் விஷாதி, வியாதி நோய். நோய்வாய்ப்பட்டால் அது மெதுமெதுவே நம்மை அரித்து விடுகிறது. நோய்களை போக்கும் மருந்து, நோயை போக்கும் மருத்துவர், இவையெல்லாம் யார், எது? நிர்வாணம் பேஷஜம் பிஷகு என்று விஷ்ணு சஹஸ்ரநாமம். பேஷஜம் மருந்து, பிஷகு மருத்துவர். இரண்டுமே பகவான் தான். மருந்தும் அவனே, மருத்துவனும் அவனே. மருத்துவம் சாலச் சிறந்த ஓர் தொண்டு. அனைவருக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும், மன அமைதி கெட்டும். இன்று நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நாளையே சரிப்படுத்தி விடலாம் என்றும் சீரிய எண்ணத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மருத்துவமனை தொண்டு நிறுவனம். அந்த மருத்துவமனையில் அங்கிருக்கும் நோயாளிகள் அனைவருக்கும் நன்கு அவர்களுடைய நோயை போக்கி ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், ராமபக்தியை ஊட்டி வருகிறார் ஆஞ்சநேய சுவாமி. சென்னையில் தாம்பரத்தில் இருக்கும் சஞ்சீவி ஆஞ்சநேயரை தரிசிக்க போகிறோம். ஜிஎஸ்டி நெடுஞ்சாலையில் தாம்பரத்தில் ஹிந்து மிஷன் ஆஸ்பத்திரி இயங்கி வருவது அனைவரும் அறிந்தது. அந்த மருத்துவமனையில் 2011ஆம் ஆண்டு இந்த ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். 45ஆம் பட்டம் அழகிய சிங்க சுவாமி எழுந்தருளி இருந்து கோயிலுக்கு சம்பரோக்ஷணத்தை செய்வித்தார். 46ஆம் பட்டம் அழிசிங்கர் இப்போது எழுந்தருளி இருப்பவர் அப்போதும் அவ்வழைசிங்கருக்கு உடனேயே எழுந்தருளி இருந்தார். இதோ ஆஞ்சநேயரை தரிசிக்கிறோம். கோயிலுக்குள் கர்ப்ப கிரகத்தில் இருப்பவர். முதலில் அவரை சுற்றி இருப்பவரை தரிசிப்போம். கைகளை கூப்பிக் கொண்டு பக்த ஆஞ்சநேய சுவாமி. அடுத்து வலது கையால் அபயம் அளித்து இடது கையால் கதையை பற்றி கொண்டு வரத ஆஞ்சநேய சுவாமி. அடுத்து வலது கையில் தம்புராய் சேர்த்து இடது கையில் சப்படாக்கட்டை பிடித்து கொண்டு கானரூபத்தில் ராமனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் கான சங்கீத ஆஞ்சநேய சுவாமி. இவர்கள் மூவரையும் தரிசித்துக் கொண்டு கோயிலுக்குள் சேர்க்கிறோம். சிறிய கர்ப்ப கிரகம், ரொம்ப அற்புதமான ஆஞ்சநேயர். வலது கையால் சஞ்சீவி பர்வதத்தை தூக்கி கொண்டு புறப்படும் நிலையில் உள்ளார். அந்த மலையில் தான் அனைத்து மருத்துவ மூலிகைகளும் உள்ளன. சந்தானகரணி, விஷல்யகரணி, இது முதலான மூலிகைகள் அனைத்து நோய்களையும் போக்க வல்லவை. அந்த நாளில் தான் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு இயற்கையான வைத்தியம் இருந்தது. அது அத்தனையும் தான் இந்த மூலிகையிலே அடக்கம். தன் இடது கையில் கதையை பிடித்து கொண்டு ஆகாயத்தை நோக்கி தாவும் திருக்கோலத்தில் ஆஞ்சநேயர் உள்ளார். இதோ அவருக்கு மேலே ராமன், சீதை,
லக்ஷ்மணன். அங்கும் அவர்களை வணங்கி கொண்டு மண்டியிட்ட திருக்கோலத்தில் கைகளை கூப்பிக் கொண்டு ஆஞ்சநேயர் எழுந்தருளி உள்ளார். அந்த ராமனின் திருவடியாகவே மூலவர் ஆஞ்சநேய சுவாமி. இதோ அதே திருக்கோலத்தில் உற்சவர் ஆஞ்சநேயர் உள்ளார். சஞ்சீவி பர்வதத்தை தூக்கி கொண்டு புறப்படுகிறார். கதையை பற்றி இருக்கிறார். இந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தாலே இங்கிருக்கும் அனைவருக்கும் புத்தி, பலம், யசஸ், தைரியம், வாக் சாதுரியம், அனைத்துக்கும் மேலே ஆரோகதா, ரோகமற்றிருக்கும் தன்மை, ஆரோக்கியத்தையும் ஆயுளையும், அதே போல வைத்திய சாஸ்திரத்தின்படி நோயாளிகளுக்கு மருத்துவத்தையும் ஆஞ்சநேயர் அனுகிரகத்தாலேயே இங்கிருக்கும் மருத்துவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். நோயாளிகளாக இருக்கட்டும் அல்லது டாக்டர்களாக இருக்கட்டும், மருத்துவமனையை நடத்துபவர்களாக இருக்கட்டும், இவரை வணங்கித்தான் மேற்கொண்டு அனைத்தையும் செய்கிறார்கள். ராமன் ரட்சிக்க வேண்டும், ஹனுமான் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். இவ்வாஞ்சநேயரை தரிசித்துக் கொண்டு இனி யுத்த காண்டத்தின் அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். 44வது சர்க்கம். இரவு பொழுதில் பெரும் சண்டை மூழ்கிறது. இந்த சர்க்கத்தின் இறுதியில் தான் இந்திரஜித்து மாயை யுத்தம் பண்ண தொடங்கி ராமனையும் இலக்குவனையும் நாகபாசத்தாலே கட்ட முற்படுகிறான். இனி அடுத்த 6 சர்க்கங்கள் அவர்கள் நாகபாசத்தால் கட்டப்பட்டது. இந்திரஜித்து ஜெயித்து விட்டோம்னு இருமாப்பு கொண்டது. சீதையை கூட்டி வந்து மயங்கி இருந்த ராமலட்சுமணர்களை காட்டி இறந்தே போனார்கள் என்று பயப்படுத்தியது. பின்னால் கருடனே வந்து நாகங்களை எல்லாம் விடுவித்து ராமன் லக்ஷ்மணன் இருவரும் மயக்கம் தெளிந்து எழுந்தது. இவற்றைத்தான் பார்க்க போகிறோம். அதில் 44வது சர்க்கம். யுத்ததாமேவ தேஷாந்து ததா வானர ரக்ஷசாம் ரவிரஸ்தங்கதோ ராத்திரி பிரவருத்தா பிராணஹாரிணி. சூரியன் அஸ்தமித்தான். இரவு பொழுது வந்தது. அனைவருக்கும் பயம். ஒருபுறம் அரக்கர்களுக்கு தெம்பு, ரஜனீச்சரர்கள் அவர்களுக்கு பெயர். இரவில் தான் அவர்களுக்கு பலம். ஆனாலும் இந்த குரங்குகளுக்கு இரவில் நன்னாக தெரியுமே. சாமான்யமா நாம எங்க குரங்குகளை கண்டாலும் இரவு பொழுதில் அந்த இடத்தில் இருக்க மாட்டார்கள். அது பிருந்தாவனமா இருக்கட்டும், அதுல இருக்கிற சேவா குஞ்சா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் இரவு பொழுதில் நடமாட்டம் குரங்குகள் பார்க்க முடியாது, ஓய்வெடுப்பார்கள். ஆனா இங்கு வந்திருக்கும் குரங்குகள் சாமானிய சாதி அல்லவே, தேவர்களன்னோ பிறந்திருக்கிறார்கள். அதனால மிக்க பலம். ஹத தாரய சைஹேதி கதம் வித்ரவசீதி ச ஏவம் சுதுமுல சப்தா தஸ்மின் சைன்யேதி சுஷ்ருவே. ஒத்தருக்கொத்தர் மெதுவே கண் பார்வை மயங்கிற்று. இரவு பொழுது தெரியவில்லை. ஆனால் மின்மினி பூச்சி மின்னுவது போன்ற கண், அதுகொண்டே வானரர்கள் பார்த்தார்கள். எப்படி மரக்கர்களுக்கு தந்தெரியும். ஓடாதே நில் கோழையே, இதோ கொன்றுவிடு, இதோ குத்து, இதோ கடித்து உமிழ் என்கிற சொற்களே நிரம்ப கேட்டன. வானரர்கள் எல்லாம் ராட்சசர்களுடைய சேனைக்குள் புகுந்து கலக்கினர். வானரா பலினோ யுத்தே அக்ஷோபயன் ராட்சசீன் சமும் திருஷ்யாதிருஷ்யானி ரக்ஷாம்சி பிரவராணி நிஜக்னது லக்ஷ்மணச்சாபி ராமச்ச சௌரி சரைர் ஆசீபிஷோபமையை. ராமனும் இலக்குவனும் சேர்ந்து இரவு பொழுதில் நாம் குரங்குகளை நன்றாக காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கோ பலம் குன்றி இருக்கும். அரக்கர்களோ மாயை போர் செய்வார்கள். அதனால நாம தான் காத்து கொடுக்க வேண்டும் என்று ஜாகரூகர்களாய் தம்ப பாதுகாத்தனர். எங்கும் ஒலி பெருகிற்று. இரவு பொழுதில் ஒளி குறைந்தது, ஒலி ஏறித்து. ததோ பேரி மிருதங்கானாம் பணவானாஞ்ச நிஸ்வனஹ சங்கனேபி ஸ்வனோன்னிஷ்ரா சம்பபூவ அத்புதோபமஹ. பறை அறிவித்தல், முரசுகளை அறிவித்தல், நீண்ட காளைகள் சங்கங்களை ஊதுதல், இந்த ஒலிகளாலே ஆகாசமே நிரம்பித்து. தேஷாம் ராமஹா ஷரைஷட்பிஹி ஷட்ஜகான நிஷாச்சரான். குரங்குகளை மிகவும் நலிந்த 6 அரக்கர்களை 6 அம்புகளால் ராமன் அழித்தான். ஏத்வன்னி ராட்சசா வீரா ராமஸ்ய அபிமுகே ஸ்திதாக. ஒரு பெருங்கடலை கலக்குமா போலே ராமன் முன்னே நின்ன அரக்க கடலே அழிய தொடங்கித்து. இந்திரஜித்தும் அங்கதனும் போரிட்டனர். அங்கதன் ஓரளவு இந்திரஜித்தை ஜெயித்து விட்டான்.
அவனுடைய தேரை பிடித்து தள்ளி குதிரைகளை நாசம் செய்து அவன் கதையை கீழே தள்ளி இப்படி அங்கதன் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான். எல்லாரும் நன்கு 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 அங்கத பெருமாள் ஜெயிக்கிறார், இதை பொறுக்க மாட்டாத இந்திரஜித்து உடனே மறைந்தான். மாயப்போர் புரிய தொடங்கினான். இந்திரஜித்து ரதம் தியக்த்வா ஹதாஸ்வோ ஹதசாரதி அங்கதேன மயாயஸ்தஹ மகாயஸ்தஸ்தத்ரைவ அந்தரதீயத. அங்கேயே மறைந்தான். ஆகாசத்தில் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. ஆனால் அவன் விடுத்த அம்புகள் மட்டும் சரமாரியாக வரத் தொடங்கின. பிரபாவம் சர்வபூதானி விதுர் இந்திரஜித்தோ யுதி. இந்திரஜித்தை ஜெயித்தான் அங்கதன்னு எல்லாரும் கொண்டாடினர். ஆனால் மறைந்த இந்திரஜித்து மறுபடியும் போர் புரிய தொடங்கினான். அவன் மெதுமெதுவே தன்னுடைய அம்புகளை விடுக்க அதில் நாகபாசத்தை பூட்டி விட்டான். நாகபாசம் என்றால் பாம்புகளுடைய அஸ்திரம், பாம்பு மந்திரத்தை சொல்லி விடப்படும் அஸ்திரம். இதை நாகாஸ்திரம்னு சொல்லிட முடியாது, நாகபாசம்னு சொல்லுவார்கள். இது மெதுமெதுவே ஆளை கட்டுப்படுத்தி விடும். முதலிலே இறக்க வைக்காது, முதலில் ஆளை கட்டுப்படுத்தும், மேல மேல மயக்கமடைய செய்யும், எழுந்திருக்க முடியாமல் இறந்தார் போலே செய்யும். நல்ல பலசாலியாக இருந்தாலோ அல்லது கருடனை கொண்டு சர்ப்பம் நிவாரணமார்த்துக்கு மந்திரம் சொன்னாலோ அப்பதான் இது விலகும். அந்த அஸ்திரத்தால் தான் அடித்தான் இந்திரஜித்து. சக அந்தர்தானகத பாப ராவணீ ரணகரிசிதா அதிருஷ்யோ நிசிதான் பாணான் முமோச்ச அச்சனிர் வச்சசா வர்ச்சசா ராமஞ்ச லக்ஷ்மணஞ்சைவ கோரைஹி நாகமயைஹி ஷரைஹி. ராம லக்ஷ்மணர்களை கோரமான நாகபாசத்தாலே கட்டினான். அவர்கள் இப்பதான் நின்று இருக்கிறார்கள், இன்னும் மயக்கம் அடையவில்லை. ஓ, இவர்கள் கட்டுப்பட்டார்களே என்று சுற்றி இருக்கிற குரங்குகள் பார்த்தன, பயப்பட தொடங்கின. பிரகாச ரூபஸ்து யதான சக்தா தௌ பாதித்தும் ராட்சச ராஜபுத்ரா மாயாம் பிரயோக்தும் சமுபாஜகாம பபந்ததௌ ராஜசுதௌ துராத்மா. அந்த துராத்மா மாயை யுத்தம் பண்ணி கட்டிவிட்டான். நேராக நின்றிருந்தால் கட்டி இருக்க முடியாது. அடுத்த சர்க்கம் 45வது சர்க்கம். நாகபாசத்தாலே இருவரும் கட்டுண்டு மயக்கம் அடைகின்றனர். அதற்கு முன்னால் நடந்ததை பார்ப்போம். ராமன் எங்கே இந்திரஜித்து அந்த மாயையை முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அவனை ஜெயித்து விட்டால் இந்த நாகபாச மாயை விலகிவிடும் என்று எண்ணி 10 வானரர்களை தேட அனுப்பித்தான். தோ சுஷேணஸ்ய தாயாதவ். சுஷேஷனுடைய 2 மகன்கள் நீலன், அங்கதன், சரபன், திவிதன், ஹனுமான், ரிஷபன், ரிஷபஸ்கந்தன் என் அனைவரும் போயினர், தேடினர். ஆனால் அந்த இருட்டுக்குள்ளே அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் மேலும் பாணங்கள் வந்து கொண்டிருக்க நாகபாசம் இருகத் தொடங்கித்து. ராம லக்ஷ்மணயோரேவ சர்கதேவ பிதஷரான். திருமேனி முழுக்க அடிபட்டு போய் ரத்தம் தோய்ந்த நிலையில் ராமனும் இலக்குவனும். தயோகோ க்ஷதஜமார்கேண சுஸ்ராவ ருதிரம் பகு. இந்திரஜித்து கொக்கரித்து பேசினான். யார் ஒருத்தன் என் தந்தையாருக்கு தூக்கம் இல்லாமல் அடித்தானோ, எந்த குறந்தால் லங்கை எரியூட்டப்பட்டதோ, இதோ அவனின் தலைவனை நான் கட்டிவிட்டேன். ராமன் கையில் இருக்கும் வில் தன்னடையே நழுவி கீழே விழுந்தது. பத்தௌது சரபந்தேன தாவுகோ ரணமூர்த்தனி நிமேஷாந்தர மாத்திரேன. அந்த நிமிட பொழுதுக்குள்ளே அவனும் மறைந்தான், இவர்களும் மயங்கி கீழே விழுந்தனர். ராமனுடைய திருமேனி முழுவதும் சரங்களால் தொலைக்கப்பட பபாத பிரதமம் ராமஹ வித்தோ மர்மசு மார்கணை. மர்மஸ்தானங்களிலே அடிபட்டு ராமன் மயக்கமுற்று கீழே சரிந்தான். ஹரயச்சாபிதம் திருஷ்டுவா சந்தாபம் பரமங்கதாக. குரங்குகள்லாம் ஏதும் பண்ண தெரியாமல் தவித்தன. எப்படி ராமனை காப்பாற்ற போகிறோம் என்று திகைத்து போய் ரணபூமியே நின்றது. ராட்சசர்களுக்கு மகிழ்ச்சி, ஆனா வானரங்களுக்கெல்லாம் துக்கம். ராமன் எப்படி மீழ்கிறான்னு பார்ப்போம். தாம்பரம் இந்து மிஷன் மருத்துவமனை சஞ்சீவி ஆஞ்சநேயரிடத்தில் விடைபெற்று புறப்படுவோம். இந்நிகழ்ச்சி